এইখন দিল্লী বা অন্য ৰাজ্য নহয়, এইখন তামিলনাডু হয়। আপুনি অন্য ৰাজ্যত দল ভাঙি আৰু তালাচী চলাই চৰকাৰ গঠন কৰিব পাৰে, সেয়া তামিলনাডুত কৰিব নোৱাৰে। তামিলনাডু সদায় দিল্লীৰ নিয়ন্ত্ৰণৰ বাহিৰত। কেন্দ্ৰীয় গৃহমন্ত্ৰী অমিত শ্বাহক এইদৰে সকীয়াই দিলে তামিলনাডুৰ মুখ্যমন্ত্ৰী MK ষ্টেলিনে। কেৱল অমিত শ্বাহেই নহয়, কোনো শ্বাহে তামিলনাডুত শাসন কৰিব নোৱাৰে, এয়া MK ষ্টেলিনৰ স্পষ্ট কথা। এয়া যেন কেন্দ্ৰৰ বিজেপি চৰকাৰৰ বিৰুদ্ধে ষ্টেলিনৰ মুকলি প্ৰত্যাহ্বান। অৱশ্যে অন্য এটা কথাও নোহোৱা নহয়, তামিলনাডুৰ অন্য এক আঞ্চলিকতাবাদী শক্তি IADMKৰ সৈতে বিজেপিৰ সৈতে পুনৰ তেওঁলোক লগ লাগিছে। তেনে সময়তে ষ্টেলিনৰ এই প্ৰত্যাহ্বানে বিশেষ তাৎপৰ্য বহন কৰিছে। ষ্টেলিনৰ মতে দিল্লীৰ কোনো শক্তিয়ে কেতিয়াও দক্ষিণৰ ৰাজ্যখনত শাসন কৰিব নোৱাৰে। থিৰুভাল্লুৰ জিলাত ৰাজহুৱা অনুষ্ঠানত ভাষণ দি ষ্টেলিনে শেহতীয়াকৈ কেন্দ্ৰীয় মন্ত্ৰী অমিত শ্বাহে 2026 চনত তামিলনাডুত মিত্ৰজোঁটে চৰকাৰ গঠন কৰিব বুলি কৰা দাবীক তীব্ৰ ভাষাৰে সমালোচনা কৰে। পুনৰ কৈছোঁ, কেৱল অমিত শ্বাহে নহয়, কোনো শ্বাহে তামিলনাডুত শাসন কৰিব নোৱাৰে বুলি হুংকাৰ দিয়ে ষ্টেলিনে। பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க. எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா அனுபவத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மை இடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய திறமையான நிர்வாகம். இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா, எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா, எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும். நீங்க செய்யலன்னா நீங்க ஏற்படுத்துகிற தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமா உடைச்செறிவோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை எல்லா துறைகளில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சு கொண்டே தான் இருப்போம். இதனாலதான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமா இருக்கலாம்னு நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்கே உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். நான் கேட்கிறது, தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க. அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். நீங்க என்ன ஒடிசாவில் பேசுனீங்களா? பூரி ஜெகநாதர் கோயில் கருவூலச்சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க. தமிழ்நாட்டை சார்ந்த IAS அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சரோடு இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாளும் சூழ்ச்சி நடத்தினீங்களா? அது மாதிரி இங்க செய்ய முடியாது. இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமையோட துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க. சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் உங்களுடைய நல்லெண்ணக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ষ্টেলিনে বিজেপিৰ সাধাৰণ কৌশল নুই কৰি সকীয়াই দিয়ে যে তামিলনাডুত বিজেপিৰ যি অভিযান আৰু দল ভাঙি পেলোৱা যি সূত্ৰ, সেই সূত্ৰই কাম নকৰে। অমিত শ্বাহে আইনগতভাৱে সৃষ্টি কৰা সকলো বাধাই তেওঁলোকে ভাঙি দিব বুলি হুংকাৰ দিয়ে। আমি দিল্লীক প্ৰণাম কৰি থাকিবলৈ তেওঁলোকৰ দাস নহয়। মুথুভেল কৰুণানিধি ষ্টেলিন জীয়াই থকালৈকে আপোনাৰ পৰিকল্পনা সফল নহ'ব। অমিত শ্বাহলৈ এই সকীয়নি ষ্টেলিনৰ। মই কান্দিব নোৱাৰোঁ, আসন পাবলৈ কাৰো আগত হাহাকাৰ নকৰোঁ। তেওঁ লগতে অমিত শ্বাহক সকীয়নি প্ৰদান কৰি কয়, আপুনি আপোনাৰ মিত্ৰতাত আত্মসন্মান নথকা লোকক ব্যৱহাৰ কৰি শাসন কৰিব বিচাৰে। আপুনি ইতিহাস পঢ়ক।
আমাৰ ভূমি আত্মসন্মান সাহস আৰু গৌৰৱৰে ভৰি আছে আমি কেতিয়াও এনে অভিযানৰ অনুমতি দিয়া নাছিলোঁ আৰু আগলৈও নিদিওঁ এনেদৰেই তামিলনাডুৰ মুখ্যমন্ত্ৰী এম.কে. ষ্টেলিনে গৰজি উঠে গৃহমন্ত্ৰী অমিত শ্বাহৰ লগতে বিজেপিৰ বিৰুদ্ধে ধন্যবাদ